அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. இன்று நான் உங்களுடன் மிகவும் வித்தியாசமான ஒரு கதையை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் தனது தாயின் ஒரே மகன். அவனுக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லை. அவன் சிறு குழந்தையாக இருக்கும்போதே அவனது தந்தை இறந்துவிட்டார். இந்த இளைஞன் வளர்ந்தபோது திருமணம் செய்ய விரும்பினான். அவனது நண்பர்கள் ஒரு பெண்ணை பற்றி கூறினார்கள். அழகும் வணக்கத்தில் உறுதியான நம்பிக்கையும் தர்மனிஷ்டையும் கொண்ட ஒரு பெண். இளைஞன் அவளை திருமணம் செய்ய முடிவு செய்தான். அவளது குடும்பத்தை சந்தித்தான். அவள் தனது தாய், மூத்த சகோதரி, இளைய சகோதரி ஆகியோருடன் வாழ்ந்து வந்தாள். அவளை பார்த்தபோது நண்பர்கள் கூறியது எல்லாம் உண்மை என்று அவனுக்கு புரிந்தது. அவர்கள் திருமணம் செய்து இதயத்தை தொடும் ஒரு காதல் கதையை உருவாக்கினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு முதல் குழந்தையை அருளினான். உலகின் எல்லா மகிழ்ச்சியும் அவர்களுக்கு கிடைத்ததாக உணர்ந்தார்கள். ஆனால் திடீரென மகிழ்ச்சி துக்கமாக மாறியது. அவளது வாழ்க்கையில் துக்கம் மெதுவாக நுழைந்தது. அவளுக்கு களைப்பும் கடுமையான வலியும் உணரப்பட்டது. இருப்பினும் அவள் மருத்துவரை பார்க்க மறுத்துவிட்டாள். தனது கஷ்டங்களை பற்றி கணவனிடம் கூட சொல்லவில்லை. ஒரு நாள் அவளது நிலை மிகவும் மோசமானது. கணவன் அறைக்குள் நுழைந்தபோது அவளை கடுமையான வலியில் கண்டான். உடனே அவளை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றான். மருத்துவர் அவளை பரிசோதித்த பிறகு இதயத்தை உடைக்கும் ஒரு செய்தியை சொன்னார். அவளுக்கு சிறுநீரக செயலிழப்பு உள்ளது. டயாலிசிஸ் இல்லாமல் அவளால் வாழ முடியாது. டயாலிசிஸ் வலியை ஏற்படுத்தியது அவளது உடல் பலவீனமாக இருந்தது. கணவன் ஏழையாக இருந்தான். அவர்களுக்கு வீடு மட்டுமே இருந்தது. தனது மனைவியின் மீது கொண்ட அளவற்ற அன்பால் அவன் மருத்துவரிடம் கூறினான், நான் எனது ஒரு சிறுநீரகத்தை அவளுக்கு தருகிறேன். நான் ஒரு சிறுநீரகத்துடன் வாழ முடியும். அவளும் ஒரு சிறுநீரகத்துடன் வாழட்டும். நான் அவளை பிரிய விரும்பவில்லை. மருத்துவர் ஒப்புக்கொண்டாரானால் பரிசோதனைகளுக்கு பிறகு கணவனின் சிறுநீரகம் அவளது உடலுக்கு பொருந்தாது என்று தெரிய வந்தது. மருத்துவர் கூறினார், அவளது குடும்பத்திலிருந்து ஒரு தானம் செய்பவரை கண்டுபிடிக்க வேண்டும். கணவன் அவளது குடும்பத்திடம் ஓடினான். அவன் அவளது தாயிடம் நிலைமையை விளக்கினான். ஆனால் தாய் உணர்ச்சியற்ற மனதுடன் பதிலளித்தார், நான் வயதானவள். இப்படியொரு அறுவை சிகிச்சையை தாங்க முடியாது. எனது உடலின் ஒரு பகுதியை இழக்க விரும்பவில்லை. இளைஞன் அதிர்ச்சியடைந்தான். தாயின் வார்த்தைகளை கேட்டு பயந்து போனான். அவன் அவளது இளைய சகோதரியிடம் கெஞ்சினான். ஆனால் அவள் உணர்ச்சியற்ற மனதுடன் கூறினாள், நான் எனது சிறுநீரகத்தை கொடுத்தால் யாரும் என்னை திருமணம் செய்ய மாட்டார்கள். எனக்கு திருமணம் செய்ய வேண்டுமாகவே என்னை விட்டுவிடு. நிராசையடைந்த அவன் மூத்த சகோதரியை அணுகினான். நீ திருமணமானவள். அல்லாஹ் உன்னை குழந்தைகளால் ஆசீர்வதித்திருக்கிறான். உனது சகோதரி வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையில் இருக்கிறாள். ஆனால் அவள் பதிலளித்தாள், நான் எனது கணவனிடம் இதை பற்றி பேசினேன். அவன் எதிர்த்தான். நான் சிறுநீரகம் கொடுத்தால் அவன் என்னை விட்டுவிடுவான் என்று கூறினான். எனக்கு எனது கணவனுடன் வாழ வேண்டும். இதயம் உடைந்த இளைஞன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். அவளது சொந்த குடும்பம் அவளை எப்படி கைவிட முடியும்? அவளது தாய் அவளை மரணத்துக்கு விட்டுக் கொடுப்பாரா? கனமான இதயத்துடன் அவன் மருத்துவரிடம் திரும்பினான். அவளது குடும்பம் தானம் செய்ய மறுத்துவிட்டது. இனி என்ன செய்ய வேண்டும்? மருத்துவர் பதிலளித்தார், சிறுநீரகம் தானம் செய்ய தயாராக இருப்பவர்கள் உள்ளனரானால் அவர்கள் பெரிய தொகையை கேட்கிறார்கள். இளைஞனிடம் பணமில்லை. மருத்துவர் அறிவுறுத்தினார், மீண்டும் அவளது குடும்பத்தை அணுகு. அவர்கள் பணக்காரர்கள். அவர்கள் நிச்சயம் அவளை காப்பாற்ற உதவுவார்கள். கடைசி நம்பிக்கையுடன் இளைஞன் அவளது குடும்பத்திடம் திரும்பினான். அவன் கெஞ்சினான், உனது மகளை காப்பாற்ற பணம் தேவை. இதை ஒரு கடனாக கருது. நான் விரைவில் திருப்பிக் கொடுப்பேன். அவளது நிலை நாளுக்கு நாள் மோசமாகிறது. ஆனால் அவளது தாய் உணர்ச்சியற்ற மனதுடன் பதிலளித்தார், நாங்கள் உனக்கு பணம் தரமாட்டோம். இந்த செல்வத்தை அவளது சகோதரியின் திருமணத்திற்காக வைத்திருக்கிறோம். கண்ணீருடன் இளைஞன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். இப்படிப்பட்டவர்கள் அவளது சொந்த குடும்பமா? அவர்களின் இதயங்கள் எப்படி இவ்வளவு கடினமாக இருக்க முடியும்? அவன் ஒருபோதும் தனது மனைவியிடம் குடும்பத்தின் இந்த செயல்களை பற்றி கூறவில்லை. அவளிடம் உண்மையை சொல்ல அவனால் முடியவில்லை. நிராசையடைந்து அவன் ஒரு வேதனையான முடிவை எடுத்தான். தனது ஒரே சொத்தான வீட்டை விற்க முடிவு செய்தான்.
அவன் தனது பக்தியுள்ள தாயிடம் இதை பற்றி கூறினான். அவனது உயர்ந்த செயலில் தாய் மகிழ்ந்தார். ஒன்றாக அவர்கள் அந்த பணத்தை மருத்துவரிடம் கொடுத்து அவளை காப்பாற்றினார்கள். மருத்துவர் கூறினார், இனி நாங்கள் ஒரு தானம் செய்பவருக்காக காத்திருக்கிறோம். அவன் அவளுடன் மருத்துவமனையில் மாதக்கணக்கில் தங்கினான். அவளது குடும்பத்திலிருந்து ஒருவர் கூட அவளை பார்க்க வரவில்லை. அவர்கள் ஒரு விசித்திரமான சாக்கு கூறினார்கள். நாங்கள் அவளை பார்க்க சென்றால் அவர்கள் எங்களை கடத்தி எங்கள் சிறுநீரகத்தை திருடிவிடுவார்கள். யாரும் அவளை அழைத்து விசாரிக்கவோ பார்க்கவோ வரவில்லை. அவள் எப்போதும் தனது குடும்பத்தை பற்றி கேட்டாள். அவர்கள் அவளை பார்க்க விரும்பவில்லையா? ஆனால் அவளது கணவனும் மாமியாரும் அவளை கோபப்படுத்தாமல் இருக்க சாக்குகள் கூறினார்கள். அவளுக்கு புரியவில்லை, தனது தாயும் சகோதரிகளும் ஏன் தன்னை கைவிட்டார்கள். பின்னர் ஒரு நாள் பேரழிவு நிகழ்ந்தது. அவளுக்கு ஒரு பக்கவாதம் ஏற்பட்டு அவள் உடனடியாக இறந்தாள். அவளது கணவனும் மாமியாரும் அவளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முடிவு செய்தார்கள். அவளது உடலை அவளது குடும்பத்தின் வீட்டிற்கு கொண்டு சென்று கழுவு இறுதி சடங்குக்கு தயார்படுத்துவோம். அவர்கள் கடைசியாக அவளை ஒருமுறை பார்க்கலாம். அவர்கள் அவளது உடலை குடும்பத்தின் வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். அவளது தாயும் சகோதரிகளும் அவளை கழுவவும் கஃபன் செய்யவும் முன்வந்தார்கள். ஆனால் அப்போது விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது. அவளது உடல் அசாதாரணமாக கனமாக இருந்தது. அவர்களால் அவளை அசைக்க முடியவில்லை. அவளது கைகளை உயர்த்த முடியவில்லை. அவளது உறுப்புகளை நகர்த்த முடியவில்லை. அவளது உடல் அவர்களின் தொடுதலை நிராகரிப்பது போல உணரப்பட்டது. அவள் கூறுவது போல, வேண்டாம், உன்னிடம் இருந்து எதுவும் எனக்கு வேண்டாம். நீ என்னை கஷ்டப்பட விட்டாய், இப்போது உன்னை எனக்கு தேவையில்லை. கணவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரிந்தது. அவனும் அவனது தாயும் முன்வந்து அவளது உடலை கழுவத் தொடங்கினார்கள். அப்போது அவளது உடல் திடீரென ஒரு இறகு போல இலேசாக மாறியது. அவளது ஆன்மா அமைதியடைந்தது போல அவள் கூறுவது போல, நீங்கள்தான் எனது உண்மையான குடும்பம். வாழ்க்கையில் என்னுடன் நின்றவர்கள் நீங்கள், இப்போது எனக்கு அருகில் வேண்டியவர்களும் நீங்கள். கணவனின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவனது இதயம் உடைந்தது. நடுங்கும் கைகளுடன் அவன் அவளை கஃபன் செய்து அவளை ஓய்வுக்காக கல்லறையில் அடக்கம் செய்தான். அல்லாஹ், எங்கள் நோக்கங்களை தூய்மையாக்குவாயாக, எங்கள் செயல்களை நேர்வழியாக்குவாயாக, எங்கள் இதயங்களை வழிநடத்துவாயாக, எங்கள் நற்செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக, நம்பிக்கையில் எங்களுக்கு உறுதியளிப்பாயாக. ஓ அல்லாஹ், கணக்கு கேட்கப்படுவதற்கு முன் உள்ள தண்டனையோ இல்லாமல் ஜன்னத்தின் உயர்ந்த இடத்தை எங்களுக்கு அருள்வாயாக. ஆமீன். இந்த வீடியோவில் அன்பு பார்வையாளர்களே, நாங்கள் ஒரு வலிமையான துஆவை பகிர்ந்து கொள்கிறோம். கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய துஆ. அல்லாஹ், துன்பத்தின் கஷ்டங்களிலிருந்து, துயரத்தின் ஆழங்களிலிருந்து, மோசமான விதியிலிருந்து, பகைவர்களின் மகிழ்ச்சியிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது அருள்கள் நீக்கப்படுவதிலிருந்து, உனது பாதுகாப்பு மாற்றப்படுவதிலிருந்து, உனது திடீர் தண்டனையிலிருந்து, உனது எல்லா அதிருப்தியிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. உனக்கு மகத்துவம். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்தேன். அல்லாஹ், நான் உன்னிடம் எல்லா நன்மைகளையும் கேட்கிறேன். இப்போது உள்ளவையும் வரவிருப்பவையும், எனக்கு தெரிந்தவையும் தெரியாதவையும், எல்லா தீமைகளிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போது உள்ளவையும் வரவிருப்பவையும், எனக்கு தெரிந்தவையும் தெரியாதவையும், உனது அடியானும் நபியும் கேட்ட மிகச் சிறந்த விஷயங்களை நான் உன்னிடம் கேட்கிறேன். உனது அடியானும் நபியும் பாதுகாப்பு தேடிய மிக மோசமான விஷயங்களிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஓ அல்லாஹ், நான் உன்னிடம் ஜன்னத்திற்காக கேட்கிறேன். அதை நோக்கி என்னை அருகில் கொண்டு செல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செயலுக்கும். நரகத்திலிருந்து அதை நோக்கி என்னை அருகில் கொண்டு செல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செயலுக்கும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது ஒவ்வொரு விதியையும் எனக்கு நல்லதாக ஆக்குவாயாக. அல்லாஹ், அழிவிலிருந்து, உயரங்களிலிருந்து, விழுவதிலிருந்து, மூழ்கி மரிப்பதிலிருந்து, எரிபடுவதிலிருந்து, முதுமையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். மரண நேரத்தில் ஷைத்தானின் தாக்குதலிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உனது பாதையில் போரில் பின்வாங்குவதிலிருந்து, ஓடிப்போவதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்.
விஷப்பிராணிகளின் கடியால் மரிப்பதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். துக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து, பலவீனத்திலிருந்து, மனச்சோர்விலிருந்து, பேராசையிலிருந்து, பயத்திலிருந்து, கடன் சுமையிலிருந்து, மனிதர்களின் அடக்குமுறையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.